ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இந்த வீடியோவில் நம்ம கம்ப்யூட்டரில் ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கூகுள் குரோம் ப்ரௌசரில் எப்படி நம்ம ரீசெட் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவது சம்டைம்ஸ் உங்களுக்கு கூகுள் குரோமை ரீசெட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படும். இல்லாட்டி ஏதாவது நீங்கள் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, திரும்ப அந்த செட்டிங்ஸை சரியாக சேஞ்ச் பண்ண முடியல, இதனால ஏதாவது நீங்கள் ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ரீசெட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி கூகுள் குரோம் ப்ரௌசர் பழைய நிலைமைக்கே திரும்ப சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சில ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி எப்படி கூகுள் குரோம் ப்ரௌசரை நம்ம கம்ப்யூட்டரில் ஃபுல்லாக ரீசெட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே விண்டோஸ் 10க்கும் சரி, 11க்கும் சரி, 8க்கும் 7க்கும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது பிரச்சனை இல்லை. எந்த ஓஎஸ் யூஸ் பண்ணாலுமே உங்களால் இந்த ஸ்டெப்ஸை கண்டினியூ பண்ண முடியும். ஸோ கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் பாருங்கள் 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இதில் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல செட்டிங்ஸ் நிறைய காட்டும். ஸோ இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ரீசெட் அண்ட் கிளீன் அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ரீஸ்டோர் செட்டிங்ஸ் டு their ஒரிஜினல் டிஃபால்ட்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுவாங்க. ஸோ இது ரீசெட் ஆகும்னு. ரீசெட் க்ரோம் செட்டிங்ஸ் அண்ட் க்ரோம் ஷார்ட்கட்ஸ். ஸோ உங்களுடைய செட்டிங்ஸ் க்ரோமில் உள்ள செட்டிங்ஸ் எல்லாமே ரீசெட் ஆகிரும். எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே டிசபிள் ஆகிரும். delete cookies and other temporary files. அதாவது உங்களுடைய குக்கீஸ், டெம்பரரி சைட்ஸ் டேட்டா எல்லாமே இரேஸ் ஆகிரும். பட் புக் மார்க்ஸும் ஹிஸ்ட்ரி சேவ் பாஸ்வேர்ட் எதுவுமே எஃபெக்ட் ஆகாது. ஸோ அதனால உங்களால் இந்த இடத்துல ரீசெட் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுக்க முடியும். கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய கூகுள் குரோம் ப்ரௌசர் எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு சேஞ்ச் ஆகி ரீசெட் ஆகிரும். ஸோ நான் ரீசெட் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இப்போ ரீசெட் ஆகிருச்சு. இப்போ நீங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களுடைய கூகுள் குரோம் ஃபுல்லாகவே ரீசெட் ஆகி காட்டும். ஸோ இப்படித்தான் நம்ம கம்ப்யூட்டரில் கூகுள் குரோம் ப்ரௌசரை ரீசெட் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.